Hello guys, welcome to this channel 12th standard and this video is for you. So 12th standard English question paper contents here அப்படிங்கிற இந்த section which is part 3 and section C அவங்களோட question paperல இருக்கும். and இதில் 4 question கேட்பாங்க. அந்த 4 questionல நீங்கள் ஒரு 3 questionஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4 questionsல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் கண்டென்ட்ஸ் ஹியரில் இன்னைக்கு நம்ம இப்போ எக்ஸ்பாண்டிங் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். வாட் இஸ் எக்ஸ்பாண்டிங் ஹெட்லைன்ஸ் அப்படின்னா நம்ம நியூஸ் இல்லை சேனல்லையுமே பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த நியூஸ் சேனல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல் நியூஸையும் சொல்ல மாட்டாங்க. எல்லா நியூஸ்லேயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. என்னென்னு டக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் தலைப்புச் செய்திகள் அப்படின்ட்டு. ஸோ அதான் ஹெட்லைன்ஸ். அவங்க நம்மளுக்கு தலைப்பு செய்தியை கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஃபுல் ஹெட்லைன்ஸ் ஒரு 50 ஹெட்லைன்ஸ் இருக்குன்னு அந்த 50 ஹெட்லைன்ஸையும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த 50 ஹெட்லைன்ஸையும் என்ன பண்ணுவாங்க, விரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதனால தான் இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்கூலை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரெண்டாவது ஒரு நியூஸ் வந்து திருநெல்வேலியில் மழை பெஞ்ச காரணத்தினால லீவு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து அரசாங்கம் வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு 3 ஹெட்லைன்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஹெட்லைன்ஸ்க்கு அடுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த திட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த திட்டம் ரொம்பவுமே யாருக்கு உபயோககரமாக இருக்கும், அந்த திட்டத்துடைய விளைவுகள் என்னென்ன, அந்த திட்டத்துடைய காரணம் என்ன, என்னைக்கு அந்த திட்டத்தை துவக்குறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நான் விரித்து சொல்கிறது தான் அந்த எக்ஸ்பேண்டிங் ஹெட்லைன்ஸ். அதே நேரம் இப்போ திருநெல்வேலியில் மழை காரணத்தினால பள்ளிகள் விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஏன் லீவு அப்படின்னா வெள்ளம் வர்றதுக்கான அபாயம் இருந்துச்சு, அன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் லீவு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்கிறது தான். இதுவே எங்கேயோ ஒரு ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னா என்றைக்கு யார் மூலயமா எந்த ஊரில் எங்கே அப்படின்ட்டு சொல்கிறது தான். இதுலேயே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஹெட்லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கான விஷயங்கள். ஸோ நீங்கள் ஒரு நியூஸை என்ன பண்ணுறீங்க, விரித்து எழுதுறீங்க. அதான் எக்ஸ்பேண்டிங் தி ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு நியூஸாகவும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அதை என்ன பண்ணணும், நம்மளாக அது ஒரு கதையாக தான் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு எல்லாமே 3 மார்க்ஸ் தான். ஸோ 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எழுத முடியுமோ ஒரு 3 லைன்ஸ் எழுத பாருங்கள். பட் மோஸ்ட்லி ஒரு 5 லைன்ஸ் எழுதிங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸியர். பட் ஒரு கரெக்டான கண்டென்ட்டை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதெல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக 5 லைன் எழுத சொல்கிறேன். ஏதோ தப்பு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், மார்க் பண்ணணும். பட் பாயிண்ட்டாக எழுதக்கூடாது, கண்டினியூஸாக நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாப்பிக்கை பாருங்களேன். பிஎம் டு இனாக்ரேட் இன்டர்நேஷ்னல் ஸ்னூக்கர் டோர்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்னூக்கர் டோர்னமெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து துவக்க போகிறாங்க. ஸோ துவக்க விழா அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி விழா இனார்கிரேட் த 10th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்னூக்கர் டோர்னமெண்ட்டை என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, தலைமை ஆற்றுறாரு. டு பி ஹெல்த் இன் அது எங்கே நடக்குது, நியூ டெல்லியில். எப்போ, 1st April எந்த இயரில், 2018 எஸ் அந்த மாதிரி. இப்போ 3rd டெத் இன் பிளெயின் கிராஷ் இன் ஃப்ரான்ஸில் பிளெயின் வெடிச்சிருச்சு. 30 டெத் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். 30 பேர் இறந்துருக்காங்க. இப்போ 30 people இன்க்ளூடிங் த பைலட்டையும் சேர்த்து அண்ட் 5 members ஆஃப் த க்ரூ ஆர் ஃபியர் டெத் இன் பிளைன் கிராஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியா வின்ஸ் த்ரில்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சு, இந்தியா டிஃபீட்டட் பங்களாதேஷை என்ன பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் ஹூ ஹிட் லாஸ்ட் பால் 6 ஆக்கிட்டாரு. எந்த ஸ்டேடியமில், எந்த ஊரில், இந்த மாதிரி தான் அதோட டாபிக் எல்லாமே இருக்கும். பேர்ட் சென்சஸ் கமென்சஸ் இன் தி டிஎன். இன்னொன்று ஐபிஎல் மேட்சஸ் ஷிஃப்ட் அவுட் ஆஃப் சென்னைக்கு வெளியே இது பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபாலோயிங் கன்சர்ன்ஸ் ஓவர் பாசிபிள் ப்ரொட்டஸ்ட் அண்ட் டிஸ்அப்ரப்ஷன் ஆஃப் டிராஃபிக். அதனால் என்ன ஆக்கிட்டாங்க, மேட்சஸ் ஷெட்யூல் டு பி ஹெல்த் இன் சென்னை ஆர் ஷிஃப்டட் டு பூனேக்கு மாற்றிட்டாங்க. சென்னையில் நடக்க வேண்டிய மேட்ச் ஆனது பூனேயில் நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணலாம் என்னைக்கு எங்கே மேட்ச் நடக்கு அப்படின்ட்டு. +2 எக்ஸாம் ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக். ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து அடுத்த வீக் வந்து உங்களுக்கு +2 ரிசல்ட், எக்ஸாம் ரிசல்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, த ரிசல்ட் ஆஃப் த கிளாஸ் 12 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஹெல்த் இன் மார்ச் ஆர் லைக்லி டு பப்ளிஷ் இன் த லாஸ்ட் வீக் ஆஃப் April 2020 தான் இது பண்ண போகிறாங்க. இப்போ ஹேண்ட் புக்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் ரெடி. த டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட் ஹேண்ட் புக்ஸ் ஃபார் கிளாஸ் 11க்கு டீச்சர்ஸ் வில் பி மேட் அவைலபிள் இன் 1st week of June அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் ரெயின் அலாட் மோஸ்ட்லி நம்ம சொல்லலாம். ரெட் அலாட் இன் தமிழ்நாடு ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின். அப்போ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸஸ் கேட்குறது ரேர் கேஸ் தான். பட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஹாஃப்லி எக்ஸாமினேஷன், ரிவிஷன் எக்ஸாமினேஷனுங்கிற மாதிரி எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அண்ட் ஏதோ ஒரு ஐடியா சின்னதாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸஸ் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.